யாராவது செய்கிறதுக்காக மனசு உள்ளவங்களை எழுப்புங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை. நான் நிதர்சனமாக சொல்லிகிட்ருக்கேன். ஊர் உலகத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க, சபைகளை பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஆக்டிவிட்டீஸுங்கிறது வந்து விழலுக்கிற நீராக இருக்கக்கூடாது. இந்த ஃபெஸ்டிவ் மூடு வந்து தப்பு ரைட்டுன்னு சொல்லதெல்லாம் இல்லை. ஃபெஸ்டிவ் மூடு எவ்வளோ இருந்தாலும் ஃபியூ ஹவர்ஸ் தான், மேபி 24 hours தான். அதுக்கப்புறம் the 25th hour falls to the next day, அடுத்த நாளைக்கு போயிடுது. அது அது அந்த அந்த நாளுக்குரிய பாடுகள் அந்தந்த நாளுக்கு போதும் ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. ஸோ எவ்ரி டே ஹேஸ் அ சேலஞ்ச் டு ஃபேஸ். அப்படி இருக்கும்போது அடுத்த நாள் வேலையை பார்க்க வேண்டியிருக்கே. எவ்ரி டே இஸ் நாட் கிறிஸ்மஸ், எவ்ரி டே இஸ் நாட் நியூ இயர், எவ்ரி டே இஸ் நாட் ஈஸ்டர், எவ்ரி டே இஸ் நாட் அ பர்த்டே, எவ்ரி டே இஸ் நாட் அ வெட்டிங் ஆனிவர்சரி. ஆனால் ஒரு பேரிடர்னு வரும்போது இட் கண்டினியூஸ் குவைட் அ லாட் ஆஃப் டைம். முதல்ல ஆபத்திலேருந்து வெளியே வர வேண்டியிருக்கு, ஆபத்தால் உண்டான சேதத்திலேருந்து வெளியே வர வேண்டியிருக்கு, இயல்பான நிலைமை திரும்ப வேண்டியிருக்கு. இப்போ அடிக்கடி நம்ம கிறிஸ்தவ சர்க்கிளில் சொல்லிக்குவோம், ஆதி நிலையாக வேண்டும். யோசிச்சு பாருங்க, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த கஜா புயல் அடிச்சிச்சில்ல, நம்ம சர்ச்சோட மரம்லாம் கூட எல்லாம் முறிஞ்சு கிழிஞ்சு விழுந்துருச்சு. திரும்பி ஒரு வீட்டை ஷேப்புக்கு கொண்டு வரணுங்கிறது எப்படி இருக்கும் பாருங்கள். சம்டைம்ஸ் புது வீட்டை தான் கட்ட வேண்டியிருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். அது திருப்பி கொண்டு வரங்கிறது புது வீடை கட்டுற மாதிரி. அதுக்கு நான் வந்து இப்போ வாங்கி கட்டிக்கிட்ட மாதிரி ஒரு சூடு, சரியான சூடு வாங்கின மாதிரி தான் இப்போ எங்கள் வீட்டு வேலை நடக்குது. இந்த பழைய வீடு கொஞ்சம் முன்ன பின்னே தான் இருந்துச்சு. ஆனால் ஆஃப் ஆல் த அண்ணா ஹவுசஸ் எங்கள் வீடு நல்லாவே கட்டியிருக்காங்கன்னு வேலை செய்கிற எல்லாம் சொல்கிறானுங்க. சரி, சொல்லிட்டு போட்டு சந்தோஷம். இருந்தாலும் அந்த வீடு அப்போது பாதிக்கப்பட்டதாக தான் இருந்தது. ஸோ அது இன்னும் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ரூம் போடணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணும்போது அந்த பழையதெல்லாம் நீக்கி புதிதாக வேலை செய்யும்போது வேலையும் இழுக்குது, யோசிக்க வேண்டியிருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. இப்போ அந்த எக்ஸ்டெண்ட் பண்ண ஏரியா எவ்வளோ புதுசாக இருக்கோ அந்த மாதிரி புதுசாக பழைய போர்ஷன் இல்லை. அதை ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு ஏசப்பா வாயில் தான் சக்கரை போடணும். அவர் தான் சொல்லியிருக்காரு, பழைய துருத்தியில் புது ரசத்தை வாக்காதீங்க, புதிய ரசத்தை புதிய துருத்தியில் சேர்த்து வைங்க. பழசையும் பூசையும் எதாவது மிக்ஸ் பண்ணிங்கன்னா உள்ளதும் போச்சு நொல்லக்கண்ணான்னு ஆயிரும். ஸோ இப்போது நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து வயசாக ஆக ரிட்டையர்மெண்ட் வேணால் ஃபேக்ட்ரியிலேருந்து கொடுக்கலாம், ப்ராப்ளி கவர்மெண்ட் சர்வீசஸ்லேருந்து கொடுக்கலாம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வயசாக ஆக வேலை தான் ஜாஸ்தியாகுது, பொறுப்பு தான் ஜாஸ்தியாகுது, கேள்வி தான் ஜாஸ்தியாகுது, உத்தரவாதம், ஆண்டருக்கு பதில் சொல்ல வேண்டியது ரொம்ப அவசியமாக அதிகரிக்கிறது. தூங்காமல் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஒரு மாதிரி ஒரு பழகி போன ஒரு பேட்டர்ன், ஒரு வழிமுறை, ஏகுமுறை, அப்படியே பூரா வண்டி ஓடிட்டுருக்கு. சொன்னதே சொல்லிகிட்டு இருக்கிறது, செஞ்சதே செஞ்சிட்ருக்கிறது. ரெக்கார்டு தேஞ்சு போச்சுன்னா அதே காரியத்தை சொல்லிகிட்டே இருக்கும். அந்த காலத்தில் கிராமஃபோன் பிளேட்டில் அது மாதிரி போயிட்டுருக்கோம். ஆனால் சிருஷ்டிப்பின் ஆரம்பத்திலிருந்து இன்னைய வரைக்கும் கர்த்தர் வந்து நாம் செய்ய வேண்டியதை திருந்து செய்வதற்காக 70 வருஷம் 80 வருஷ காலத்துக்குரிய அணுகுமுறைகளை, ஏகுமுறைகளை, வழிமுறைகளை, ஒழுங்குமுறைகளை, ஆலோசனைகளை, ஆதரவுகளை, ஆற்றல்களை, அபிஷேகங்களை, நன்மைகளை எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணியிருக்கிறார். அனுதினமும் தேவையான மன்னாவை தேவன் வழங்கினார். ஒரு பூமி இருக்கும் வரைக்குமான காலத்திற்கு வேதம் ஒரு காலத்திலேருந்து ஒரு 1500 ஆண்டு காலகட்டத்துக்குள்ளாக தொகுத்து வழங்கப்பட்ட பின்னே உலகம் முடிய வரைக்கும் புதிய வானம், புதிய பூமி,
புதிய எருசலேமை ஆண்டவர் உலகத்துக்கு கொண்டு வர வரைக்கும், பழையதை நீக்கி புதியதை கொண்டு வர வரைக்கும் இந்த 66 புத்தகங்கள் கொண்ட இந்த வேதம் தான் போதுமானதுன்னு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அந்த 66 புத்தகங்கள் கொண்ட வேதத்தை இப்போ நம்ம ஆண்டோட வருகை சமீபம்னு சொல்லிகிட்டே தான் இருக்கோம். அது பழகி போயிட்டதுனாலையோ சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதுனாலையோ மாத்திரம் இல்லை, அதுதான் விண்ணு வலிக்கிறது போல் நடக்கிற ஒரு விஷயம். அதை நீட்டிப்பதும் குறைப்பதும் தேவனுடைய தீர்மானம்தான். அதற்காக இறைஞ்சலாம், கேட்கலாம், மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா என்பது நமக்கு தெரியாது. தேவன்தான் இந்த முடிவுக்கு அடுத்த விஷயங்களை ஆண்டவர் கால அகவாசத்தை நீட்டி கொடுக்கலாம். அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் இன்னொரு பெரிய விடுவிக்கும் பேருண்மை நாம் நினைவு கொண்டு வருவது நல்லது. ஆண்டவர் தீர்மானித்ததை மாற்றிக்க மாட்டார். God is not going to change his decisions. God can extend the period of time. அதை கூட தான் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். இந்த உபத்திரவ காலம் பல காலமாக இருக்கட்டும், பல வருஷங்களாக இருக்கட்டும் ஆண்டவர் யோசித்திருப்பாரோ என்னவோ, பரிசுத்தவான்களுடைய மன்றாட்டு நிமித்தம், பரிசுத்தவான்கள் நிமித்தம், தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்பட்டதாக கர்த்தரே சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி தீர்மானங்களை தேவன் தீர்மானித்ததை நிறைவேற்றுவார். தீர்மானத்தை நிறைவேற்றும் காலகட்டத்தை ஆண்டவர் நீட்டுவார், குறைப்பார். அது அவர் கையில் தான் இருக்குது. ஒரு காரியத்தை துவக்கி வைக்கிறவர் அவர் தான், ஒரு காரியத்தை முடித்து வைக்கிறவர் அவர் தான். இப்போ நம்ம வாழ்வில் தேவைப்படுற அந்த பெரிய ஒரு உத்தரவாதமுள்ள ஒரு ஒழுங்கு என்னென்னா, ஒரு சுவாபம், ஒரு குணம் என்ன தேவைன்னா ஒத்துழைப்பு தான். we need to learn to cooperate. எங்கே நான் ஃபிட்டாகிறேன் ஆண்டவரே இந்த வாழ்க்கையில் அப்படிங்கிறத ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம அர்ப்பணிப்பது தான் பெரிய விஷயம். ஆக இந்த ஜப காரியங்களில் நமக்கே இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டால் நமக்கு ஜபம் ஓடுமா? யோசிங்க. இப்போது இவ்வளோலாம் முயற்சி பண்ணியிருக்கோம். சொல்லியிருக்கான் 27ஆம் வரைக்கும் மழை இருக்குதுன்னு சொல்லியிருக்கான். சொன்ன மாதிரியே இல்லை, சொன்னதுக்குமே மேலாக மழை பெஞ்சிச்சுன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வேடிக்கையான விஷயம். எல்லோரும் நீங்கள் வருவீங்களா? தெரியாது. எல்லாம் வருவோம்லாம் சொல்லுவோம், ஒன்றுமே சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருடைய முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்கிறதான காரியங்கள் இருக்குது. சுகம் இல்லாமல் போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் சுகத்தை இது வரைக்கும் காத்துப்பட்டாலே பிரச்சனையாகிற மாதிரி இருக்கும். காற்று என்ன, மழையே பெய்ய போகுது. இட்ஸ் கோயிங் பி ஆல்ரெடி இந்த சீசன்ஸ்லாம் அந்த காலத்தில் திருச்சி இப்படி குளிராக நான் யோசித்ததே பார்த்ததே இல்லை. எனக்கு குளிர் ஒத்துக்கிட்டா கூட இட்ஸ் குவைட் சில் ஆஃப் ஆல் தி எஸ்டர் இயர்ஸ். எல்லா நாட்டிலையுமே அந்த இயற்கை தட்பவெட்ப நிலை மாறிவிட்டது. அப்போ மக்களால் இயல்பாக செயல்பட முடியவில்லை. அதிகபட்சமாக எனர்ஜி தேவைப்படுது, ஃபியூவல் தேவைப்படுது, எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது, எரிபொருள் தேவைப்படுது. அப்போ தான் உஷ்ணமாக இருக்க முடியும். உஷ்ணம் இல்லாமல் மனுஷனால் வேலை செய்ய முடியும். எஸ்கிமோஸுக்கு கூட அவங்க இக்லூலேயே வாசம் பண்ணால் கூட தே ஹாவ் தேர் ஓன் வே டு இக்னைட் ஃபயர். ஆமாம், அவங்க எல்லாம் ஃப்ரீஸ் ஆனதெல்லாம் சாப்பிட்றதில்ல. அவங்களாம் மனுஷன் அப்படி உண்டாக்கப்படலை. அவன் பனி பிரதேசத்தில் வாழும்படி படைக்கப்பட்டாலும் கூட அவன் உணவுப் பொருளை அவன் தீ மூட்டி அவன் சமைச்சு தான் சாப்பிட்றதுக்கு கடல் வச்சுருக்கிறாரு. அவன் மூட்டுற தீ உடனே பனிப்பாறைகளெல்லாம் அப்படியே தண்ணி மாதிரி உடனே உருக்கிறதுலாம் இல்லை. அதுதான் மேட்டரு. அது இட் கோஸ் டவுன் -45, 60, 70 டிகிரிஸ். அதெல்லாம் ஒட்டக்கவே முடியாது. பாறை மாதிரி இருக்கும், பெரிய மலை மாதிரி இருக்கும். அதனால் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் ஆண்டவர் அவனுக்கு சூழலை செட் பண்ணி கொடுத்துருக்கார். நம்ம கதை கேட்கலை. ஜப வாழ்க்கையை கடவுளோடு பேசி பழகுவதில் நமக்கு இன்னும் ஒரு திருப்பம் ஏற்பட வேண்டும், முன்னேற்றம் ஏற்பட வேண்டும். இப்படியே வாழ்ந்து பழகிட்டேன், இப்படியே படிநடைய போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு நினைப்பது ரொம்ப எனக்கு பகீர்னு இருக்குது. வேதத்தை வாசிக்க நாம் வாழ்ந்து பழகுனதெல்லாம் கடவுள் கணக்கு கொண்டு வருவாரா? கண்டிப்பாக.
அதுக்கு தான் அவர் பாதையாக இருக்கிறார், அதுக்கு தான் அவர் வழியாக இருக்கிறார். அப்போ தேவன் தன்னைத்தானே வெளிப்படுத்தின எந்த ஒரு விஷயத்திலும் நமக்கு ஒத்தாசையாக இருக்க முடியும் தான் வெளிப்படுத்தி இருக்க, வழியாக, சத்தியமாக, ஜீவனாக. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் உண்மைன்னு அவர்கிட்ட போய் கதை சொல்ல முடியாது. எனக்கு இதெல்லாம் இப்படி இருந்தால் தான் எனக்கு ஜீவன் இருக்கிற மாதிரி, எனக்கு சௌக்கியம் இருக்கிற மாதிரி, எனக்கு தெம்பு இருக்கிற மாதிரி, எனக்கு விறுவிறுப்பு சுறுசுறுப்பு இருக்கிற மாதிரின்னு ஒரு காரியத்தை போய் ஆண்டுகிட்ட சொல்ல முடியாது. வார்த்தையினால தான் வாழ கற்றுக்கொள்ளணும். வார்த்தைக்குள்ளாக, வார்த்தை நிமித்தம், வார்த்தைக்கு முன்னாக, வார்த்தையுடன் வாழ கற்றுக்கணும். அதுக்கு தான் நமக்கு இந்த மறுபிறப்பு, அதுக்கு தான் இந்த ரட்சணையம். ஸோ இந்த மன்றாட்டுக்களை எப்பொழுதுமே மனதில் இந்த மாதிரி பாரங்களை உங்களை சுற்றி இருக்கிறதுனால தான் கண்களை ஏறிட்டு பாருங்கள், தலைகளை உயர்த்தி பாருங்கள் அப்படிலாம் ஆண்டவர் சொல்கிறார். வானத்து பறவையை பாரு, பூமியின் புல்லை பாரு, பூவை பாரு, ஆகாசத்து பறவைகளை பாரு, எல்லாத்தையும் ஆண்டவர் காமிக்கிறார். அதெல்லாம் பார்த்து என்ன பாரு, அதை பார்த்து என்ன புரிஞ்சுக்கிற, அதை பார்த்து ஒன்றை என்ன புரிஞ்சுக்கிற, என்னை பார்த்து ஒன்றை என்ன புரிஞ்சுக்கிற, என்னோடு புரிந்து கொண்டு நட. என்னோடு புரிதலோடு நட. தலையெழுத்து நான் என்ன பண்ணுவேன், என் தலை விதி. ஒப்பாரி வச்சுட்டு இந்த மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு கடவுளை பின்பற்றுறதை விட்டுடுங்க. அது பகிரங்கமாக இருக்கலாம், மறைமுகமாக இருக்கலாம். யூ ஹாவ் டு லேர்ன் டு அண்டர்ஸ்டாண்ட் காட் அண்ட் ஃபாலோ ஹிம் ஹாப்பிலி, வாலண்டியரிலி. எஸ், இந்த 2 நாட்களாக சரியான ஒரு வேத வசனத்தை தியானித்த பிற்பாடு போராட்டம். தன்னார்வமாக தேவனை பின்பற்ற வேண்டும். மத சாங்கியமாக பின்பற்றுறதே நமக்கு தலை போகிற விஷயமா இருக்குது, பெரிய கரைச்சலாக இருக்குது, முடியாமல் இருக்குது. ஜீசஸ் பரிசேயர் சர்ச்சைகளுக்கு சொல்லும்போது, இல்லை பரிசேயர் சர்ச்சைகளை பற்றி தன்னை பின்பற்றினர்களுக்கு சொல்லும்போது, அவங்க சொல்கிறபடி நீங்கள் செய்யுங்க, அவங்க செய்கிற மாதிரி நீங்கள் செய்யாதீங்கன்னு ஒன்று சொன்னார். ஆமாவா? அப்புறம் அவங்கள நேராக கடிஞ்சு கொள்ளும்போது, குருடர்களுக்கு வழிகாட்டிகளான குருடர்களே அப்படின்னு சொல்லி சொன்னார். மாயக்காரரே, பரிசேயரே அப்படின்னு சொன்னார். வெள்ளையடிக்கப்பட்ட கலர்னு சொன்னார். நீங்கள் சுமக்காத ஒரு பாரத்தை, சுமப்பதுக்கு அரிய பாரத்தை ஜனத்தின் மேலே சுமத்துறீங்கன்னு சொன்னார். இப்படியே ஒரு பெரிய ஒரு ஷார்ட் லிஸ்டட் இஷ்யூ அவங்கள விரோதமாக சொல்கிறார். அதை ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் போலியானவங்க, நீங்கள் ஏமாத்துக்காரங்க, உங்கள் மத சாங்கியமான விஷயத்தை உங்களால் வாழ முடியல, அடிக்கடி மாற்றிக்கிறீங்க, உங்களோட சட்டத்திட்டங்களை மாற்றிக்கிறீங்க, உங்கள் வழிமுறைகளை ஏகுமுறைகளை மாற்றிக்கிறீங்க, நீங்களே இதெல்லாம் உண்மைன்னு சொல்கிறத நீங்களே அதை புரட்டுறீங்க, சத்தியத்தை புரட்டுறீங்க, வேத வசனத்தை அவமாக்குறீங்க, கடவுளுடைய உண்மையை அவமாக்குறீங்க. அதனால் உங்களுக்கு எதுவுமே மேன்மையாக நடக்காது. நீங்கள் எதிர்பார்க்குற அந்த மனோராஜ்யம் அது நிலச்சிருக்காது அப்படின்னு ஆண்டவர் ஸ்ட்ரெயிட்டாக அவங்க மூஞ்சியில் தான் சொன்னார். அதனால் அவங்களுக்கு தொடர்ந்து எரிச்சல். அவங்களுக்கு எரிச்சல் உண்டானது, எரிச்சல் உண்டாகலாது. 2வது, அவங்க போலிகளை விதைக்கிறார்கள், மாயைகளை விதைக்கிறார்கள். மாயையை தான் அறுப்போம். பொய்யை விதைத்தால் பொய்யை அறுப்போம், மாயை விதைத்தால் மாயை அறுப்போம், சத்தியத்தை விதைத்தால் சத்தியத்தை அறுப்போம். இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நமக்கு நம்ம கண்ணை மூடின பிற்பாடு நம்ம கண்ணு திறக்கும் பாருங்கள், இன்னொரு கண்ணு திறக்கும் பாருங்கள், அவ்வளோதான். அந்த கண்ணு மூடவே மூடாது. இது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லைன்னு சொல்லி வேதத்தில் ஆசிக்கிறோம். பரலோகத்துக்கு போனோடனே செத்தவுடனே நம்ம கண்ணு விழிக்கும், ஆத்மா மாத்திரம் ஒரு இடத்துல ரெஸ்ட் பண்ணும். ஆனால் our eyes will be opened, we will be able to see. அப்புறம் அந்த கண்ணு மூடாது பாருங்கள், அதுக்கு தூக்கமே இருக்காது.
இப்போ எவ்வளோ தூக்கம் வந்தாலும் தூக்கம் வராட்டினாலும் தூக்கம் வருது வரல, தூங்கு முஞ்சியாக இருக்கிறேன், இல்லை ஆந்தையாக இருக்கிறேன், இப்படிலாம் போராட்டங்கள்லாம் இருக்குது. ஆனால் இனி அந்த போராட்டம் இருக்காது. ஒன்ஸ் we go past this life, everything continues to be eternal. முடிவில்லாதவைகளாக மாறப்போகிறது. முடிவில்லாதவைகளாய் மாறப்போகிறதை இந்த பூமியிலே நாம் முடிவாக தீர்மானம் பண்ணி ஓடி முடிப்பதற்கான ஞானம், விவேகம், ஈடுபாடு, செயல் வீரம், கிரியை தேவை. அதனால்தான் ஹல்லேலூயா, ஏசப்பா சொன்னார் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில், இருபத்தாறாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். புக் ஆஃப் ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 6 verses 26 onwards. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை சொல்லிட்டு, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார். இது ஒரு முத்தரிக்கப்பட்ட விஷயம். அதாவது முடிவு. திஸ் இஸ் அ வெல் டிசைடட் மேட்டர். இருளராக இருக்கலாம், காசா ஒட்டாரி அப்படின்னு ஒரு இனத்துக்காக ஜெபித்தோம். இது மாதிரி லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் தேர், எத்னிக் குரூப்ஸ். அவங்க ட்ரைபல்ஸாக இருக்கலாம், நான் ட்ரைபல்ஸாக இருக்கலாம், சிவிலைஸ்டாக இருக்கலாம், நான் சிவிலைஸ்டாக இருக்கலாம், வறுமை கோட்டுக்குள்ளாக கீழாக இருக்கலாம், வறுமை கோட்டை வென்றவர்களாக இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் இப்போ இயற்கை பேரிடர் உலகம் முழுவதும் நடந்துகிட்டே இருக்குது. இட்ஸ் கான்ஸ்டன்ட்லி ஹேப்பனிங். ஒரு பக்கம் நிலநடுக்கம் நடந்துகிட்டே இருக்குது. ஈவன் இன் இந்தியா, இந்தோனேஷியா, நடந்த இடத்துலே நடக்குது. புதிதான இடங்களே நடக்குது. எதிர்பார்க்காத இடங்களெல்லாம் பெரிய பெரிய மாற்றங்களை சந்திக்கின்றன. அங்கெல்லாம் போய் மறுவாழ்வுக்கேற்ற விஷயத்தை ஆதிநிலை ஏக செய்வதாக நாம் இந்த ஆன்மீக உலகத்தில் பேசிக்கிறது போல் அவங்களுக்கு ஒரு புது குடியிருப்பு பகுதியை கட்டி கொடுத்துட்டாலும் அவங்க வாழ்க்கை முன்னேறிடும், அந்த ஆதி நிலை ஏகிவிடும். இல்லை வேற ஒரு புதிய நிலைக்கு உச்சத்துக்கு வருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. பயங்கர குழப்பத்தில் இருப்பாங்க. இருதலை கொள்ளி எறும்பு போல் அவர்கள் குழம்பி இருப்பாங்க. பழைய வீட்டுக்கு போகிறதா, அதில் இருக்கிறத கொஞ்சம் இங்கே எடுத்துகிட்டு வர்றதா, புதுசாக கொடுத்ததுலேயே போதும், அதெல்லாம் போதும், அது காயலாங்கடைக்கு போதும், அது எரிச்சு விட்றான், என்னத்தையோ பண்ணுறான், வாட் டு ஐ கேர், லெட் மீ ஸ்டார்ட் வித் மை லைஃப் இன் அ நியூ வே அப்படின்னு நினைப்பாங்களா? தூங்காமல் கேளுங்க. குடும்ப பெண்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பெண்கள், உங்களுக்காக ஒரு செய்தி நான் கொடுக்க தான் போகிறேன். இப்போ இதுவுமே உங்களுடைய செய்தி தான், நமக்கான செய்தி தான், எனக்கான செய்தி தான். இதில் யாதாம் ஒருவன் யாதாம் ஒருத்தி எழும வேண்டும். சௌமியா சாமிநாதன் அவங்க இந்த என்னது சொல்லுது, உலக ஐநா சபையினுடைய இந்த சுகாதார துறையிலே ஒரு விஞ்ஞானி. அவங்க இந்த கொள்ளை நோய்கள் இப்படிப்பட்டதான விஷயங்களுக்கு பொறுப்பாக உலகத்துக்கு ஆலோசனைகளையும் எச்சரிக்கைகளையும் ஆதரவையும் செய்யக்கூடியவங்க. அவங்க இந்தியன் தான். அவங்க எச்சரிக்கிறாங்க, இந்த JN1 அந்த இதுவும் XBB அப்படின்னு இன்னொரு கொரோனா ஸ்ட்ரெயின், அது இப்போது வேர்ல்டு வைடாக இருக்குது, வந்துட்டுருக்கு. ஆல்ரெடி இன் ப்ளே. சிங்கப்பூரில் இருக்குது, வுஹானில் இருக்குது, ஆஃப்ரிக்காவில் இருக்குது, இந்தியாவில் JN1 வேலை செய்யுது, இன்னும் பல இடங்களில் இப்படிலாம் நடந்துகிட்ருக்கு. அவங்க எச்சரிக்கிறாங்க, இது வெரி டெட்லியஸ்ட் ஸ்ட்ரெயின் ஆஃப் கொரோனா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க எவ்வளோ தான் சொல்ல முடியும், எச்சரிக்கை தான் கொடுக்க முடியும். அவங்க
கொடுக்கக்கூடிய இப்போ அதுதான் இன்றைக்கி அந்த செய்தி வாசித்த போது நம்ம கபசுர குடிநீர் தான் நமக்கு இல்லையா. அவன் கொடுக்குற வேக்சின் நமக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. அந்த வேக்சினே திருட்டுத்தனமாக கொலகாரத்தனமாக செய்கிறாங்கன்னு வேர்ல்டு வைடாக மிக்சட் ஒப்பீனியன்ஸ் இருக்குது. அது பல பயங்கரமான பக்க விளைவுகளை ஏற்படுத்துகிறதுன்னு சொல்கிறாங்க. கொரோனாவே பக்க விளைவை கொண்டு வருகிறது, அதுக்கு கொடுக்கப்படுகிற தடுப்பூசி பக்க விளைவை கொண்டு வருகிறதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்தந்த நாட்டில் அந்தந்த நாட்டுடைய தட்பவெப்ப நிலைக்கு தகுந்தவண்ணமாக தான் நம்முடைய சரீரத்தை கடவுள் படைத்திருக்கிறார். அந்தந்த நாட்டில் இயற்கை வைத்தியம் இருக்குது, அந்தந்த நாட்டில் அந்த உணவு பழக்க வழக்கங்களுடைய காரியங்கள் இருக்குது. அதுபோல் அதிலே அவங்க கொஞ்சம் கவனம் செலுத்தி அந்த மூதாதையருடைய ஆதி நிலைக்கு இந்த உணவு பழக்க வழக்கங்கள் பயிற்சிகள் இதுக்கே அவங்க திரும்பினாலே அவங்க சந்திக்க போகிற அந்தந்த நாட்டு தட்பவெட்ப நிலையிலே வெளிவருகிற இந்த கொள்ளை நோய்களை அவங்க எதிர்த்து ஜெயிப்பதற்கு போதுமான ஆலோசனைகளும் வழிமுறைகள் ஏகுமுறைகள் இருக்குது. அந்நிய நாட்டினுடைய மருந்துகள், அது இங்கிலீஷ் மருந்தோ இல்லை இந்த மாதிரி தடுப்பூசிகளோ அவங்க பெறணுங்கிற அவசியம் தலையெழுத்து இல்லை. இதெல்லாம் கரெக்டாக சொல்லிகிட்டே இருக்கேன். நம்ம சத்தியத்தில் தான் இருக்கிறோம். ஆன்மீக உலகத்திலே நம்மளை வைத்திருக்கிறார். கிறிஸ்துவோடு நாம் பழகிறோம். நம்முடைய சரீரம் கிரயத்து கொள்ளப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு சொந்தமாக இருக்கிறோம். நம்முடைய ஆவியான்ம சரீரம் தேவனோடு பழகிற விஷயத்தில் எப்படி இருக்குது கவனிங்க. எதுலேயுமே நமக்கு மந்திரமாயும் தந்திரமாக குருட்டு போன விட்டத்தில் தாவினது போல் 4 அந்நிய பாஷை பேசிட்டா, 4 ஸ்தோத்திரம் பண்ணிட்டா, 4 அதெல்லாம் ஏதாவது செஞ்சிட்டா உடனே ஏதாவது மேஜிக்கெலாம் நடக்கணும்னு நினைக்கிறோம். இட்ஸ் நாட் பாசிபிள். எகிப்தியர் மேல் வரப்பண்ணின வாதைகளை நான் உங்கள் மேல் வரப்பண்ணேன், நானே உங்கள் பரிகாரியான கர்த்தர். ஏன் சூழ வைத்தார்னா, நீ என் வார்த்தைகளை கவனமாய் கேட்டு கை கொண்டால் அவர்கள் மேல் வரப்பண்ணின வாதை உன் மேல் வரப்பண்ணேன். அந்த நாட்டில் தான் தன்னுடைய ஜனத்தை வச்சு தான் இந்த வார்த்தையை சொல்கிறார். அங்கேருந்து தூக்கிட்டு கானானுக்கு கொண்டு வந்து இந்த வார்த்தையை சொல்லலை. எகிப்தில் இருக்கும்போதே கோசைனில் அவங்கள கொள்ளை நோய் இந்த 10 வாதைகள் சந்திக்கவில்லை. அதே சொல்லி பழகிட்டோம், கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ எப்படி இருக்கும்? கை கால் விளங்காதவங்களை போல் இருக்கும், வாய் பேச முடியாதவர்களை போல் இருக்கும், எழும்பி பிரகாசிக்க முடியாதவர்களை போல் இருக்கும். இப்போயே ஃபெஸ்டிவ் மூடு, வீட்டில் எல்லாம் பலகாரம் சுடுது, ஷாப்பிங் எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் தப்பா ரைட்டா அப்படி இல்லை. இப்போ அதான் சொன்னேன், பேரிடரில் இருக்கிறவங்களுக்கு ஷாப்பிங் மைண்டில் வருமா? யோசிக்க தான் வேணும். அதுக்காக நீங்கள் ஷாப்பிங் பண்ண தப்புன்னு சொல்ல, அதான் சொன்னதை விட்டு நீங்கள் சிறையை பிடிச்சிக்கூடாது. அப்போ என்ன செஞ்சுருக்கணும்? வெள்ளம் வரதுக்கு முன்னாடி அணை போட்டிருக்கணும். ஆமையெல்லாம் வராது. ஏன்? அவன் அப்போ தான் தவிச்சு தானே, அப்போ தானே ஆண்டோட அனுதாபத்தை பெற முடியும். என்னை பார்க்க சகிக்காதவங்களுக்கு, அதனால் நானே கண்ணை மூடிட்டு தான் எப்பயுமே பிரசங்கம் பண்ணுறேன். we always keep ourselves in a fix. முன் யோசனை இல்லாமல் வாழ்கிறோம். வீட்டு பெண்களே, சீயோன் குமாரத்திகளே, முன் யோசனையின்றி நீங்கள் வாழ்கிறீங்க. புகார் இல்லை, ஸ்கேன் ரிப்போர்ட். முன் யோசனையின்றி வாழ்கிறீங்க. உலக பிரகாரமான விஷயத்தில் முன் யோசனையின்றி வாழ்கிறீங்க. ரொம்ப முன் யோசனை இருக்கிறதா நீங்கள் நினச்சிக்கிறீங்க. கணக்கு தப்பாக போச்சே அப்படின்னு யோசிக்கிறீங்க, தப்பு கணக்கு போடுறீங்க. ஆன்மீக விஷயத்திலும் யூ ஆர் நாட் ஷார்ப் இனஃப். நம்முடைய சேமிப்பெல்லாம் எல்லாம் யோசிச்சு பாருங்கள், நிதர்சனமாக நம்முடைய சேமிப்பெல்லாம் நம்முடைய ஆபத்து காலத்துக்கு உதவும் நீங்கள் நினைக்கிறீங்களா? உதவாது. அவிசுவாசமாகவோ அபசகுணமாகவோ பிற்போக்காக சொல்லலை. ஏன்னா நாம் ஆபத்துக்கு உதவக்கூடியவைகளை சேமித்து வைக்கல, அதான் மேட்ரு. நீங்கள் ஏற்றுக்கணும்னு தலையெழுத்தே இல்லை. ஆனால் நீங்கள் யோசிக்கலாம், நீங்கள் ரொம்ப அரிய ஜீவிகள், ரொம்ப ஞானிகள், ரொம்ப ஸ்மார்ட் பீப்புள். ஏன்னா தேவனே திருச்சபையின் மேல் பொறுமையாக இருக்கிறார். இது ஒரு ஸ்தல சபை. உலகத்தில் இருக்க கோடாக்கொடிய சபைகளில் இது ஒரு சபை, அவ்வளோதான். கர்த்தருடைய மனவாட்டியான சபைக்குள்ளே ஏராளமான ஸ்மார்ட் திங்கிங் இருக்குது. பட் இன் ஆல் ஆர் ஸ்மார்ட் திங்கிங் we have not invented ways and we have not invented matters or money or cash or kind that will help us during
pandemics, during all these catastrophes. இயற்கை பேரிடரில் அவர் சொல்கிறார், முதல்வர் சொல்கிறாரு, இப்படி எல்லாம் தடாபுடா பேசுகிறவங்க எல்லாம் தயவுசெய்து டெல்லிக்கு போய் மத்திய அரசை உலுக்கி வேண்டிய கோடாக்கோடி பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டா உங்களுடைய கஷ்டிலாம் மாறிடும் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பாக தான் இருந்துச்சு. அவன் அங்கேருந்து 5 ஆண்டு திட்டங்கள் தான் நம்முடைய பொருளாதார திட்டங்கள். அதுக்கு வேண்டி அந்த லட்சம் கோடிகள் இங்கே கொடுத்தாலும் இந்த வாழ்க்கை மாறுமா? முடியாது. பணம் எண்ணெய் கசிவை ஒன்றும் செய்ய முடியாது. எண்ணெய் கசிவினாலே பாதிக்கப்பட்டது தான். அழிஞ்சு போன பயிர் தான். அது வரைக்கும் அடுத்த மகசூல் பார்க்குற வரைக்கும் தண்ணி வடிஞ்சு இந்த நிலம் ஏரபிளாக, அதாவது விவசாயத்துக்கு தகுந்த நிலமாக மாற வரைக்கும் 3 மாதம் 2 மாதம் 6 மாதம் டிபெண்ட்ஸ். அது வரைக்கும் இன்னொரு இடத்துல விளைஞ்சாதானே. இன்னொரு இடத்துல விளையிறது அவங்களுக்கே பத்தலையே. நேராக உட்காந்து கேளுங்க, யோசிங்க. ப்ரேயரை பற்றி தான் பேசிக்கிறோம், கர்த்தரை சந்திக்க வேண்டிய விஷயத்தை பற்றி தான் பேசிக்கிறோம், ஆவிக்குரிய நிர்வாகத்தை பற்றி தான் பேசிக்கிறோம். ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளாக இருக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட சீயோன் குமாரத்திகளாக உங்கள் குடும்பத்தை நிர்வாகம் பண்ண விஷயத்தை தான் பற்றி பேசிக்கிறோம். உங்கள் சந்ததிகளை நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்களை தான் பற்றி பேசிக்கிறோம். தேவனுக்கு போய் நிற்க வேண்டிய காரியத்துக்காக நீங்கள் பதில் சொல்ல வேண்டியவர்களாக தான் பேசிக்கிறோம், தியானிக்கிறோம். செயல் வீராங்கனைகளாக இருப்பதற்கான விஷயத்தை தான் பேசிக்கிறோம். எல்லாம் பழகி போயிட்டோம். நம்ம வாழ்க்கையே நமக்கு பாதுகாவலாக இல்லை, அரணாக இல்லை, கோட்டையாக இல்லை. few hundreds, few thousands, few lakhs, few crores, that's all. கொஞ்சம் ஜாஸ்தியானாலே நமக்குள்ளே பயம் வந்துடுது. இது எப்படி பறிமுதல் ஆகும், இது எப்படி பாதுகாக்கிறது, யார்கிட்ட கொடுக்கறது, நேரடியாக நம்ம பேரில் வச்சுக்கிறதா, பினாமியாக வச்சுக்கிறதா, இன்னொருத்த பேரில் வச்சுக்கிறதா, எங்கே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டிவைட் பண்ணி போடுறது. யூ கெட் ஸ்ட்ரெஸ்ட். இல்லை, நார்மலாக வாழ முடியல. நமக்கு வேண்டியது தேவ பலன், தேவ வார்த்தை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வாழ்வழிக்கும் வார்த்தை, சமயத்துக்கு ஏற்ற புத்தி. இதெல்லாம் we are not at all fascinated. அது ஒரு ஹாபி மாதிரி. ஆவிக்குரிய பேச்சு பேசுகிறது ஒரு ஹாபி மாதிரி, பொழுதுபோக்குக்காக நம் தேவன் இந்த பூமியில் நம்ம அனுப்பலை. ரட்சணிய சேனையாக ரட்சணிய பணியை செய்வதற்காக தேவன் இந்த பூமியிலேருந்து நம்ம அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்குள்ளே வரவழைத்திருக்கிறார். நீ கேட்டுகிட்டே இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை தியானிச்சுட்டே இருக்கணும். பத்தலை. ஒருவேளை நான் மகா குறைவுனா அதுக்கு நான் ஒரு முன்மாதிரியாக இருப்பேன்னா மிகையாகாது. அப்படிலாம் சரியாக தியானிக்க போகும்போது ஐயா என்ன இது, என்ன என் வாழ்க்கை நிலை என்ன என்று யோசிக்கிற மாதிரி இருக்குது. தேவனோடு உட்காந்து அவர் எனக்கு சொல்வதை நான் கேட்கறதுக்கே ஐ நீட் அ லாட் ஆஃப் டைம். ஏன் அப்படிங்கிறத யோசித்த போது, இது வரைக்கும் பிறந்ததுலேருந்து இந்த 66 இயர்ஸில் நான் வேஸ்ட் பண்ண டைம் சொல்லவே முடியாது. அப்போ இருக்கிற அந்த கொஞ்ச நேரத்தை நான் முழுசாக ஆக்கப்பூர்வமாக மாற்றிக்கணுன்னா நான் ராக்கோழியாக இருக்கணும். இஸ்ரவேலை காக்கிற உறங்குறதும் இல்லை தூங்குறதுங்கிற மாதிரி ஐ நீட் டு லேர்ன் டு பேர்ன் மிட் நைட் ஆயில். ஏன்னா ஐ ஹவ் வேஸ்டட் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் டைம். ஆனாலும் தேவன் அவரோடு கூட அந்த கொஞ்சம் அந்த தேவைப்படுற அந்த நேரத்தை செலவு பண்ணிட்டா, இத்தனை வருஷம் நட்டமானதை அது என்னை பாதிக்காத அளவுக்கு எனக்கு குறிக்கப்பட்ட அந்த குறுகிய காலத்துக்குள்ளாக தேவனுக்கு உகந்த லாபமான, தேவனுக்கு புகழ்ச்சியும் மகிமையும் கொண்டு வரக்கூடிய வாழ்க்கையை வாழ தேவனால் வாழ்க்கையில் திருப்பத்தை கொடுக்க முடியும் என்பதை மூஞ்சிக்கு நேராக தான் சொல்கிறார். எனக்கு மூஞ்சிக்கு நேராக தான் சொல்கிறார். ஸ்ட்ரைட்டாக இஸ் ஸ்பீக்கிங் டு மீ. அப்போ என்ன செய்யணும்? இல்லை ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் அசைன்மெண்ட்ஸ். இங்கே போண்டிருக்கு, அங்கே போண்டிருக்கு, இதை செய்ய வேண்டியிருக்கு, அதை செய்யணும் இருக்குது. கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது, பொங்கல் வருது, அது வருது. 2 நாள் என்ன 2 வாரம் என்ன பொங்கி தின்ன பிற்பாடு பற்றாக்குறை தானே இருக்குது. இன்னும் பகவதி பிச்சாந்தேன்னு கொடுங்காண்டவரே கொடுங்காண்டது.
நீங்களே அவர்களுக்கு போதனை கொடுங்கள்ங்கிற ஒரு வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், சபை, மணவாட்டி, அதில் பொறுப்புள்ள ஒரு ஊழியன், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஊழியனாக குடும்ப தலைவன் புருஷன், கணவன், குடும்ப தலைவியாக மனைவி, தாய், இப்படி ஆண்டவர் எல்லாருக்கும் அந்த ஸ்மால் யூனிட் அண்ட் பிகர் யூனிட் ஆண்டவர் நம்மளை ஸ்தாபித்த பிற்பாடு எப்படி நம்ம அலையிறோம் பாருங்கள். நமக்கு சரியான அந்த சுகாதாரமான தரிசனம் இல்லை, நித்திய தரிசனம் இல்லை, மகிமையான தரிசனம் இல்லை, அந்த கிறிஸ்து நிறைவான அளவுக்கு தக்கதான பூர்ண புருஷத்துவத்தினுடைய அந்த சுகாதாரமான தரிசனம் இல்லை. இன்னொன்று, அந்த கையில் இருக்கிற அந்த பாத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் என்பதை பற்றிய நமக்கு ஒரு தரிசனம் இல்லை, ஒரு புரிதல் இல்லை. தரிசனம்ங்கிறது என்ன? தேவன் நமக்கு தந்த பொறுப்பை நாம் புரிந்து கொள்வது, ஏற்றுக்கொள்வது, கண்டு புரிந்து கொள்வது, மனதில் ஏற்றுக்கொள்வது, வார்த்தையை அப்படியே கை கொள்வது, அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே செய்வது. கிரியை தான் அட் த எண்ட் ஆஃப் த டே ஆக்ஷன். இதை நீங்கள் யோசிக்கும்போது தான் உங்களுக்குள்ளே இருந்து வல்லமை புறப்படும், உங்களுக்குள்ளே இருந்து கிருபை புறப்படும், உங்களுக்குள்ளே இருந்து நன்மை புறப்படும். நமக்குள்ளே நன்மை இல்லை, ஆனால் நமக்குள்ளே இருக்கிறவர் நதியாய் நம்மிலேருந்து வெளியே வருவார். பிரைஸ் லார்ட். ஏன்னா நம்ம பழகிட்டோம், எவ்வளோ கொடுத்தாலும் பத்தலை, வாங்கிக்க தான் புத்தி இருக்குது, யாருக்காவது உதவும் என்ன, அதெல்லாம் இட்ஸ் ஆல் ரைட், நோ காமெண்ட்ஸ், விமர்சனமே இல்லை. உதவிச்சா அதான் கேள்வி. கிடைச்சதை இன்னொருத்த கொடுத்துட்டோமா, யாருக்கோ தானே வாங்கினோம், நமக்கு எல்லாம் இருக்குங்க, இல்லை கொடுங்க, யாருக்காவது கொடுக்கறதுக்கு உபயோகமாக இருக்கும். கொடுத்தோமா, வெளியவே போக முடியல, யாருமே வழியில் வரல. எப்படி இருக்கோம் பாருங்கள். நாமளும் அது உபயோகித்த பாடில்லை, யாருக்கோன்னு வாங்கி வச்சதையும் யாருக்கும் கொடுக்கல, யாருக்கும் கொடுக்கல. இப்படிலாம் வாழ்க்கை ஓடிட்டுருக்கு எல்லா விதத்திலும், செக்குலராகவும் சரி, ஸ்பிரிச்சுவலாகவும் சரி. ஆவிக்குரிய ஆலோசனை யாருக்காவது கொடுத்தோமா? யாருக்காவது பைபிளை படித்து வச்சு ஆலோசனை கொடுக்கணும்னு சேர்த்து வச்சோமா மைண்டில்? நம்ம தான் யூஸ் பண்ணோமா? நமக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை நாம் யூஸ் பண்ணோமா? இல்லை. சரி, இப்போ நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்தி, ஓ ஹேவ் டைம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:45 எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் லேடிஸ். லூக்கா 1:45. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். எலிசபெத் மரியாளுக்கு சொல்கிறா, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். விசுவாசம் என்று தேவன் எப்போ யோசித்தாரோ, விசுவாசத்துடன் செயலையும் யோசித்தார், விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியையும் யோசித்தார். அவர் எதிர்பார்த்த கிரியை யோசித்தார், நாம் காண்பிக்க வேண்டிய கிரியை யோசித்தார். அதில் ஒருவேளை பற்றாக்குறையும் பிசகும் இருந்தால் அதை சீர்திருத்தி அந்த நிறைவான கிரியை நமக்குள்ளாக உதவியாக தந்து, அந்த விசுவாசம் உன்னை ரட்சித்தது, அந்த விசுவாசத்தினாலே நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கும்படியான அந்த ஜெயத்தை ஒரு தத்துவ கூற்றாக, வெத்துவேட்டான ஒரு கூற்றாக ஆண்டவர் வைக்காமல், நம்ம விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்பதை தேவன் நிலைநாட்டி இருக்கிறார். ஸோ விசுவாசத்தை புரிஞ்சுக்கணும், விசுவாசத்தை அடையணும், விசுவாசத்தை செயல்படுத்தணும். விசுவாசம் இருக்குங்கிறதுக்கு ஒரே அத்தாட்சி வாழ்க்கையில் ஜெயம். ஜெயம் என்பது என்ன? ஒரு காரியத்தின் முடிவு, ஒரு காரியத்தின் கடைத்தொகை. எப்பயுமே எதிரியின் மேலே வெற்றிங்கிற மாதிரி, இந்த போர் சூழலில் கிடைக்கும் வெற்றி அப்படிங்கிற மாதிரி இல்லை, காரிய சித்தி. ஒரு காரியத்தை எடுத்தோம், அதை செஞ்சு முடிக்கிறோம். உடனே மழையா போகவே முடியாது, மழைனா வெளியே போக முடியாது. ஹவுஸ் அரெஸ்ட்னு கடவுள் உலகத்தை படைச்சாரா? கிடையாது. வெயில்னு சொல்லி ஆண்டவர் ஹவுஸ் அரெஸ்ட்டாக எதாவது வச்சாரா? கிடையாது. எல்லா 4 விதமான சீதோஷ்ண நிலையும்
இன்றைக்கி எல்லா விதத்திலும் கண்ணாபின்னமாக சீதோஷ்ண நிலை மாறி இருக்கிற சூழ்நிலையிலும் தேவன் மனுஷன் போக்குவரமாக இருப்பதற்கு, வேலையில் ஈடுபடுவதற்கு, நிலத்தை பண்படுத்துவதற்கு, வெள்ளாண்மை பார்ப்பதற்கு, வெவ்வேறு விதமான பணியை பார்ப்பதற்கு, கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கு, நடைமுறைப்படுத்துவதற்கு, உடன் சகாக்களோடு உறவு கொள்வதற்கு, அக்கம்பக்கத்தாரோடு அயலகத்தார் உறவு கொள்வதற்கு, உடன் பிறப்புகளோடு உறவு கொள்வதற்கு, தேவனோடு உறவு கொள்வதற்கு, அவர் நமக்கு செய்தவைகளை நினைத்து நன்றி சொல்வதற்கு, நாம் பெற்ற நன்மைகளை பகிர்ந்து கொடுப்பதற்கு, அப்படியே நம்முடைய தவறுகள் ஏற்படும், நாம் குறைவுள்ளவர்கள், ஒரு காலம் தீமையே செய்யாத நன்மையே செய்யத்தக்க நீதிமான்களாக நாம் இல்லை என்பதை அவர் நமக்கு அறிவுறுத்தி நமக்கு காண்பித்து, அதில் அவரோட ஒப்புரவாதத்துக்கான பலிகள் எல்லாத்தையும் செய்து தான் அதுக்கு தான் ஆண்டவர் வழிமுறையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். நம்ம யாரையும் ஆண்டவர் தனியாக ஒரு பயோஸ்ஃபியரில் வைக்கல. பயோஸ்ஃபியருங்கிறது ரொம்ப ஆர்டிஃபிஷியலி கன்ஸ்ட்ரக்டட் ஒரு டோம், ஒரு கூடு. அதுக்குள்ளே எதுவுமே போகாது. ஆனால் அதுக்குள்ளே ஃபைனலாக வேறு எந்த சின்ன காற்று எதுவுமே படாமல் உள்ளே நுழைச்சிட்டாங்கன்னா அங்கேயே இருந்துக்க வேண்டியதுதான். இருக்கிற எவ்வளோ காலம் இருக்க முடியுங்கிறது மாதிரி ஒரு செட்டப் இருந்தால் அவ்வளோ காலம் இருந்துக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லை இருக்கிறதுக்கு. அதே நேரத்தில் ரொம்ப ஆத்திர அவசரம் வெளியே வர முடியாது. வந்துட்டோன்னா வெளியே வாழ முடியாது. அது அவ்வளோதான் நான் இப்போதைக்கு சொல்ல முடியும். அது மாதிரி தேவன் நம்மளை படைக்கலை. அதுக்காக தான் கிறிஸ்து நமக்கு பயோஸ்பியர் இல்லை, அவர் தான் நமக்கு உலகமே. அல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ளாக நமக்கு தேவன் தந்திருக்கிற காவலுக்கும் நிறைவுக்கும் அழவே இல்லை. இந்த உலகத்தில் போக்கும் வரமாக இருக்கிறோம், கரைப்படுறோம், மாசு படருகிறது. நம்மை நாமே தூய்மைப்படுத்தி கொண்டு கழுவி சுத்திகரித்து கொண்டு தொடர்ந்து கிறிஸ்துவோடு கூட பயணிப்பதை மாத்திரம்தான் தேவன் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார், முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார். விசுவாசித்தவளே பாக்கியவதி, அவளுக்கு சொல்லப்பட்டவர்கள் கர்த்தராலே நிறைவேறும். லூக்கா 1:20 என்ன வாசிக்கிறோம்? இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாமல் போனபடினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்று சகரியாவுக்கு எச்சரிப்பு விடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். விசுவாசத்தவளே பாக்கியவதி, நம்பப்படுகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். இது விசுவாசத்துக்கு தேவன் தந்திருக்கிற, வேதவசனம் தந்திருக்கிற விவரணை. தேவனத்தில் சேர்கிறவனும் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போ தேவனை பிரியப்படுத்துவதே விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் அவரை பிரியப்படுத்த முடியாது. நம்முடைய கிரியின் மேல் இருக்கிற நம்பிக்கையை விட அவருடைய வார்த்தையின் மேல் நமக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கை பெரிதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. வாஸ்தவத்துக்கு ரிவர்ஸ் அப்படி தான், நேர்மறையாக அப்படி தான் யோசிக்கணும். அவர் வார்த்தையின் மேல் நமக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்கோ அதுக்கேற்ற ஒரு நற்கிரியை நாம் செய்வோமானால் விசுவாசமும் கிடாது, அவருக்கு பிரியமும் உண்டாகும், பிரியமாக நடந்தும் கொள்ளலாம். நாம் எல்லாமே எதிர்மறையாக தான் நடந்துக்கிறோம். நமக்கு எது பிரியமோ அது கடவுளுக்கு பிரியம், நம்ம தீர்மானமாக இருக்கோம். அதை செய்கிறதுனால நம்ம மேலே நம்பிக்கையாக இருப்பார், நம்ம மேலே பாசமாக இருப்பார், நமக்குள்ளே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அதை அவர் செய்யாமல் போகிறதுனால நமக்கு பெரிய துவேஷம். தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற, அப்போ காலத்தை குறித்த புரிதல், காலத்தை குறித்த அறிவு, காலத்தை குறித்த ஒழுங்கு, காலத்துக்கு ஏற்ற காமிக்க வேண்டிய ஒத்துழைப்பு, பொறுமை. ஒத்துழைப்பும் பொறுமை இருந்தால் தான் காலம் நம்மை மதிக்கும், காலத்துக்கேற்ற கிரியை நம்மை ஆசீர்வாதமாக மாற்றும். காலத்தில் நிறைவேற போகிறது என்ன? கர்த்தருடைய வார்த்தைகள். அல்லேலூயா. திரும்பி இந்த வார்த்தை தான். அந்த வார்த்தையை ஒதுக்கிட்டு எல்லாம் சாப்பிட்றோம். சில நேரத்தில் பிள்ளைங்க அந்த காலத்தில், ஏன் இந்த காலத்தில் அப்படி தான், க்ரீம் பிஸ்கெட்ஸ் வாங்கினா இல்லை சாக்கோ
கோட்டட் பிஸ்கெட்ஸ் வாங்கினா அந்த மேலே இருக்க கொக்கோ மாத்திரம் நக்கிட்டு உள்ளே இருக்கிற தூக்கி போட்டுருதுங்க. சின்ன பிள்ளைங்களும் அப்படி தான், பெரிய பிள்ளைகளும் அப்படி தான் இருக்குது. ஆமாவா? ஸோ எப்படி நமக்கு அவர் சொன்னது நிறைவேறும்? அவர் சொன்னதே நமக்கு எப்படி தான் தெரிய வரணும்? அவர் நமக்கு எங்கே சொல்லி வச்சது இருக்குது, தங்கியிருக்கு? கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே தான் தங்கியிருக்கு. வாட் எவர் God has told us are found to be in His word. அது ஒரு செஸ்ட், அது ஒரு பாக்ஸ். அந்த வார்த்தைக்குள்ளே தான் நமக்கு சொன்னவைகள் இருக்கிறது. விசுவாசியாதபடியினால் அந்த வார்த்தையை நம்ம எப்படி விசுவாசிக்கணும்? அதுக்கேற்ற கிரியை என்ன? காத்திருன்னா காத்திருக்கிறது அந்த வார்த்தை, அதான் விசுவாசம். பொறுமை. ஓடுனா ஓடணும், ஓடினா தான் அந்த வார்த்தை நம்ம புரியும். ஓடுன்னு சொல்லியிருக்கிறாரு. எங்கே ஓடுறது, எப்படி ஓடுறது, என்ன எங்கே இப்படிலாம் கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது. ஓடு இருக்கு, அப்படியே ஓடு, அவ்வளோதான். அது கரெக்டாக அதை புரிஞ்சுக்கணுன்னா அந்த சோதம் குமாரா விஷயத்தை தான் புரிஞ்சும். உன் ஜீவன் தப்ப ஓடிப்பேன். தூத்துக்குடி போனால் ஓடுனா என்ன செய்கிறது? என்னங்க எல்லா பக்கம் தண்ணி, ஏதோ பக்கம் ஓடி இருக்கிற இடத்துல இருந்தால் கதைக்கு ஆகாது. அப்படியே அந்த சுழல் ஒன்று இழுத்துட்டு போயிடும். ரன் ஃபர்ஸ்ட், ஸ்டார்ட் டு ரன், மூவ். அசைந்து ஏலேருந்து பிக்கு போ. திசை கேட்காத, 8 திசை இருக்குது. பிரதானமாக 4 திசை தான். 4 திசையில் ஏதாவது ஒரு திசையில் ஓடு, 8 திசைக்கு ஓடு. டோன்ட் கேர், யூ ஜஸ்ட் ரன். அப்புறம் வழியை காமிப்பார், வழி திறப்பார். அது எப்படி கால் பட்டால் நதி பழக்கம்? இதெல்லாம் கேட்டிருக்கேன். முதல்ல காலை வை, பழக்குதா இல்லையான்னு பாரு. தோத்திரம். இப்படியே நம்ம கேள்வி கேட்டுகிட்டே இருக்கணும். பிரசங்கம் பண்ணியே காலத்தை வீணாக்கிட்டோம். நீங்கள் கேட்டே வீணாக போயிட்டீங்க. 2 பேரும் ஒன்றால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டால் 2 பேரும் தோப்பு நான் போட்டுக்கோங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. தகுந்த காலத்திலே இவைகள் சம்பவிக்க பண்ணுகிற ஒருத்தர் இருக்கிறார். இட் வில் ஹேப்பன். ஹி வில் காஸ் இட் டு ஹேப்பன். சம்பவிப்பதை தேவன் நமக்கு, சம்பவிக்க வைப்பதை தேவன் நம்ம கையில் கொடுக்கல. அதுதான் தலையில் ஏற்றிக்கணும். சம்பவிக்க வைப்பதை தேவன் நம்ம கையில் கொடுக்கல. சம்பவிக்கும்ங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறாரு, அதை சம்பவிப்பார். அது சம்பவம் நடந்த பிற்பாடு தான் நாம் அதை எனக்கு நடந்த சம்பவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படின்னா என்ன? வாட் டு வி லேர்ன்? வி லேர்ன் டு டிபெண்ட். அவரை சார்ந்திருக்கிறோம். அதுவுமே ஒரு நாளில் தான். இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையனாய் இருப்பாய். அப்போ பேசுனதுனால, தப்பாக பேசுனதுனால நடக்க வேண்டியது நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு அர்த்தமா? இல்லை, நடக்க வேண்டியது நடக்கும். உன்னுடைய பங்கு அதில் இப்போதைக்கு நிறுத்தி வைக்கப்படுகிறது. அதை நீ அறிவித்து ஆனந்தமாக அனுபவிக்கும் அந்த பங்கு நிறுத்தி வைக்கப்படுகிறது. ஆனால் நீ மனைவியோடு கூட சேர வேண்டும். சேர்ந்தார், பிள்ளை உண்டானது. பேர் வைக்கிற நேரம் வரைக்கும் காத்திருக்க வேண்டியிருந்துச்சு. வழக்கமாக வம்சாவளியில் வைக்கிற பேரை வைக்காமல் யோவான் பேர் வச்சேன். என்ன அம்மா வழியில் அப்பா வழியில் யாருக்குமே இந்த மாதிரி பேர் இல்லை, புதுசாக அதுதான் கடவுள் வைக்க சொன்னார். உடனே அவர்கிட்ட கேளுங்க, எலிசபெத் ஏற்கனவே சொல்லுது அந்த பேரை வைங்கன்னு. இல்லை அவரை கேட்கணும், அவர் தான் அப்பா. அவர் எழுதுகிறாரு, யோவான்னு. வாய் திறக்கப்படுகிறது. மரியாள் கேட்டா, இதை நான் எப்படி அறிவேன்? ஏன்னா வழக்கமாக ஒரு பொண்ணுக்கு ஒரு தாம்பதிய உறவில் தான் பிள்ளை உண்டாகுங்கிறது அவளுக்குள்ளாகவே ஏற்பட்டிருக்கிற ஆண்டவர் எழுதின பிரமாணம். பிரமாணிக்கமாக எவ்ரி கேர்ள் கம்ஸ் டு நோ தட் ஷீ cannot bear a child without the help of a man. அதுக்கெல்லாம் கடவுள் கத்திரிக்காய் நம்பிக்கைன்னு அவசியம் இல்லை. ஸோ விசுவாசித்தவளே பாக்கியவதி. அப்போ மரியாளுடைய விசுவாசத்திற்கு எனக்கு புரிஞ்சது, அவங்களுக்கு வேற வந்த காலத்திலேருந்து அந்த ஒரு சம்பவம் ஏறக்குறைய 14-16 இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அத்தனை வருஷமும் மரியாள் கர்த்தருடைய வார்த்தையை, தோராவை அவங்க அம்மா அப்பா மூலமாக கற்று அறிந்திருந்திருக்கிறாள்.
She had a disciplined habit of respecting God's word. கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கிறோம்னு சொல்லிட்டு பைபிள் எடுத்து வாயில் முத்தம் செய்கிறதும் அப்படிங்கள. அவள் ஒரு செயல் வீராங்கனையாக இருந்திருக்கிறாள். அவளுக்கு இப்படி மேசியாவை சுமந்திருப்போம்ங்கிற அறிக்கை முன் அறிவிக்கப்படவில்லை, நேரடியாக சம்பவிப்பது. அவங்க அம்மா அப்பாவுக்கு முன் அறிவிக்கப்படவில்லை, அசரீரியாகவோ வெவ்வேறு விதமாகவோ. டைரெக்டாக அந்த சம்பவம் நடக்குது. ஆனால் அதுக்கு மேலே ஷி வாஸ் ப்ரிப்பேரிங் ஹர் செல்ஃப் இன் ஆல் சச் நார்மல் வேஸ். லூக்கா 11:27 என்ன வாசிக்கிறோம்? லூக்கா 11:27. அவர் இவைகளை சொல்லுகையில் ஜனக்கூட்டத்திலிருந்து ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பாலுண்ட முலைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொன்னாள். அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். அல்லேலூயா. ஒரு பெண்ணு தான் இன்னொரு பெண்ணுக்கு சொல்கிறா, அம்மா நான் பெத்த கர்ப்பமும் நீ பால் கொடுத்த முலைகளும் பாக்கியம் உள்ளதுன்னு. அது ரொம்ப ஒரு இன்டிமேட் ஆகும். அதுதான் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் மாதிரி. ஒரு குழந்தை, ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, ஒரு பெண் தாயாகி அவள் செய்யக்கூடிய வெரி ஃபஸ்ட் டியூட்டி, தாயின் முதல் கடமை பிள்ளைக்கு பால் கொடுப்பது. பிரைஸ் தி லார்ட். இப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் ஆஸ் லேடிஸ். உங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்லணும் அவசியம் இல்லை. நாங்கள் ஆண்கள் கேள்விப்பட்டிருப்போம். தவிப்பாங்களாம். குழந்தை பிறந்தவொடனே குழந்தை எங்கேன்னு கேட்பாங்களாம். ஏன்னா அவங்க அந்த மார்பகத்திலேருந்து அந்த பால் சுரந்தவுடனே they cannot contain. So they would ask the nurse, bring the baby. அவ்வளோ ஒரு முக்கியமான வேலையை ஒரு பெண் செய்கிறா. அது இல்லாமல் இங்கே ஒரு சுவாரஸ்யமான சம்பவம், ஒரு மரியாதைக்குரிய சம்பவம், வழக்கத்துக்கு மாறான சம்பவம், கடவுளால் முன்னுரைக்கப்பட்ட ஒரு சம்பவம், தேவதூதில் ஈடுபட்ட ஒரு சம்பவம், தூய ஆவியானவர் நிழலிட்ட ஒரு சம்பவம். இதெல்லாம் மத்தியில் ஒரு வாழ்த்து செய்தி வருது. இது ஒரு இன்னொரு இன்ஸ்டன்ஸில் வருது. அது அப்போ இயேசு பிறந்த போது வருது. அது எல்லாத்தையும் ஆண்டவர் ஒட்டுமொத்தமாக கனெக்ட் பண்ணி என்ன சொல்கிறார், அதெல்லாம் ஓகே, பால் ஓகே, முலைகள் ஓகே, பெண்ணு ஓகே. அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போது ஊர் உலகத்தில் கடவுள் படைத்த ஏவாளுக்கு அப்புறம் பெண்கள் பிறந்த மேனியாக இருக்கிறாங்க. சில நாடுகளிலே ரேஷியோ முன்ன பின்ன இருக்குது. ஆண்கள் குறைவாக பெண்கள் அதிகமாக, பெண்கள் குறைவாக ஆண்கள் அதிகமாகலாம் இருக்கிறாங்க. ஒரு காலகட்டம் வரும், வேதவசனம் நிறைவேற மாதிரி ஒரு பெண் வந்து 7 பெண்கள் ஒரு ஆம்பளை சும்மா பேர் மாத்திரம் இருந்தால் போதும்னு சொல்கிற மாதிரி ஒரு காலம் வரும்னு சொல்கிறாங்க. அது வந்திருக்கா இல்லையான்னு தெரியாது, நம்ம அவசியம் இல்லை. இப்போ அது மேட்டர் என்னன்னா, கடவுளை வார்த்தையை கேட்டு அது காத்துக்கொள்கிறவர்கள் தான் அதிக பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்போ நம்முடைய நம்பிக்கைக்கு நங்கூரமாக, நம்முடைய நம்பிக்கைக்கு பிடிமானமாக, உறுதுணையாக அமைவது கடவுளுடைய வார்த்தை தான். அதனால் கர்த்தருடைய வார்த்தையை எப்படிலாம் படிக்காமல் இருக்கிறது, எப்படிலாம் தூக்கம், அது என்னத்தையோ சொல்லி ஒப்பேத்துறது வந்து எங்கேயும் உங்களை கொண்டு போகாது. குண்டாஞ்சட்டில் குதிரை ஓட்டிகிட்டே இருக்கலாம், ஒப்பாரி வச்சுட்டே இருக்கலாம், மூஞ்சி தூக்கி வச்சுட்டே இருக்கலாம், அனுதாப அலையை எழுப்பிகிட்டே இருக்கலாம், யாருமே என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ யூ ஹாவ் டு லேர்ன் டு read the word, depend on the word, soak yourself in the word. யோசிச்சு பாருங்கள், as a teenage girl, மரியாள் அட்லீஸ்ட் அந்த ஃபஸ்ட் 2 to 10 years வரைக்கும் வச்சுக்கோங்களேன், இல்லை 7 வருஷம் வரைக்கும்லாம் வச்சுக்கோங்களேன். இயேசு தவழ்ந்து ஒரு பையனாக எழுந்துச்சு நடக்கிறாலாம், அந்த வயசு வரைக்கும் நீங்கள் தான் இமேஜின் பண்ணணும். எவ்வளோ பேச்சு, எவ்வளோ காரியம், எவ்வளோ விமர்சனம். அதுக்காக வீட்டை விட்டு வெளியே போகாமல் ஹவுஸ் அரெஸ்ட்லேயே இருந்தாங்களா? ஐயா அவள் புருஷன் இல்லாமல் பிள்ளை வந்துருச்சான், அவன் பிள்ளை பாரு இப்படின்னு ரூம்லேயே அடைஞ்சு கிடந்தாங்களா? திரு முழிக்கிறீங்களே, நீங்கள் தான் யோசிக்கணும்.
கர்த்தரை மாத்திரம் வழக்கத்துக்கு மாற அவங்கள உபயோகிக்கணும், ஆசீர்வதிக்கணும், நீங்கள் பெரிய இதாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுடைய ஒத்துழைப்பு பூஜ்ஜியம். உலகத்துக்கு வெளியே ஒரு பெண்ணை ஆண்டவர் தெரிந்து கொள்ளலையே. ரொம்ப மோசமான கடுபடியாக பெண்களை ஒரு பொருளாக நினச்ச யூதர்கள், அவர்கள் மத்தியில் ஒரு பெண்ணை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதுவும் எளிய வாழ்க்கை பின்னணி. பணக்கார வீட்டு பிள்ளை கூட நினச்சிருந்தா கூட அவங்க அம்மா அப்பா சண்டைக்கு வந்திருப்பாங்க. அதே லூக்கா 11:28 எதை நம்ம வாசிச்சிட்டோம் ஏற்கனவே. 2 நாளாகமம் 20:20, 2 நாளாகமம் 20:20 யோசபாத் சொல்கிறாரு, அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். உங்கள் தேவனாய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். நம்புறதுங்கிறது தான் என்ன? அதுக்கேற்ற மாதிரி ஒத்துழைப்பு தான். அதில் சம்பந்தப்பட்ட பொறுமையோ, விட்டு கொடுப்பதோ, பற்றி கொள்வதோ, பின்பற்றுவதோ, ஏற்றுக்கொள்வதோ, தியாகமாக முதலீடு செய்வதோ, உழைப்பதோ, பயணப்படுவதோ, இன்னாரோடு சேர்ந்து கொள்வதோ, இடத்துக்கு போய் நிற்பதோ, எல்லாமே வாட் எவர் தட் இஸ் இன்வால்வ்ட், அதை செய்ய ஆரம்பிக்கணும். எல்லாம் நம்பிக்கையாக தான் இருக்கேன். உடனே ஆண்டவர் வானத்தை பொத்து ஏதோ கொட்டுவார் நம்ம எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படி தான் இருக்கு, அப்படியே பழகி போயிட்டோம். தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்திப்படுவீங்களா. தீர்க்கதரிசி என்ன, அவர் கையில் சாவியாக இருக்குது, போட்டு பூட்டை திறக்கிறதுக்கு. கடவுளை வார்த்தையை கொடுப்பார், வார்த்தையை நம்பி ஒத்துழைத்தால் ஆண்டவர் வாசலை திறப்பார். நம்முடைய ஒத்துழைப்பு தான். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஒத்துழைப்பு இருக்குது. பிள்ளை பெறுவதற்கு, கர்ப்பம் அடைவதற்கு ஒரு ஒத்துழைப்பு இருக்குது. கர்ப்பம் அடைந்து பிள்ளை பெற்ற பிற்பாடு வேற ஒரு ஒத்துழைப்பு இருக்குது. ஆஸ் லேடிஸ் எவ்வளோ நீங்கள் புரிஞ்சிக்கலாம். இது உங்களுக்கே ஒரு செய்தி. இது கிறிஸ்துவின் சரீரமான சபையான மணவாட்டிக்கு ஒரு செய்தி. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் யுவர் கன்ஃபைன்மெண்ட், before and after marriage, how you need to learn to conduct yourself. What are the responsibilities that goes with it? அதோடு சம்பந்தப்பட்ட பொறுப்புகளை நீங்கள் கையாள வேண்டி இருக்கு. யோவான் 11:40 இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்கிறோம். யோவான் 11:40. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? லாசரு விஷயத்தில் அங்கே வாசிக்கிறோம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? இங்கே அந்த விசுவாசம் எப்படி செயல்படுது? கிரியை. மரியாளுக்கும் மாத்தாளுக்கும் உயிர்த்தெழுதலை பற்றி ஏற்கனவே சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருந்துருக்குறாங்க. அவங்க தெரிஞ்சு வச்சுருந்த மாதிரி தான் ஆண்டவர் செய்வார், அப்படி தான் நடக்கும், அதுக்கு மேலெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இவங்க பெண்கள் அப்படின்னு மட்டமாக நினைக்க வேணாம். அவ்வளோதான் அவங்களுடைய சரக்கு. ஆனால் உயிர்த்தெழுதும் ஜீவனமாக இருக்கிறவர், நானே உயிர்த்தெழுதும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு 25ஆம் வசனத்தில். இப்போ அவருக்கு அந்த ஃபுல் அத்தாரிட்டி இல்லையா? அவருடைய ரீச் எவ்வளோ பெருசாக இருக்கும்? என்ன செய்ய முடியும், இப்படி தான் செய்ய முடியும்னு எதாவது வழி இருக்கா? நமக்கு இது ஒரு பெரிய வியாதி.
பெரிய ஒரு நொக்கு, இது பெரிய நொக்கு. இப்படி தான் செய்யணும், இப்படி தான் செய்வார், இது இப்படிலாம் இல்லைன்னா எப்படி நடக்கும்? மைண்டை லாக் பண்ணிடுறோம். அங்கே வேணால் அப்படி நடந்திருக்கலாம், அதெல்லாம் நமக்கு நடக்குமா? அப்படியே அடிக்கிட்டே போகலாம். வாயை மூடிட்டு இருந்தால் நடக்கிறது நடக்கும், நம்மளால் வாயை மூட முடியாது. அதானே இப்போ வாயவே நம்மளால் மூட முடியல, ஊர் வாயை மூட முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஆனால் மூடி தான் ஆகணும். பிரைஸ் தி லார்ட். மூடினா கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார். அல்லேலூயா. நமக்கு காரியத்தை நிறைவேற்றுவார். அதே யோவான் 20:29 வாசித்து முடிப்போம். கர்த்தர் உங்களுக்கு வார்த்தையை கொடுக்கும்போது உங்களுக்கு டயர்ட் ஆகிரும், தெரியும், எஞ்சி போனோம், ஐயோ மணி அடிச்சிருச்சே, அப்படி தான். அப்படிலாம் இருந்தால் எப்படி நடக்கும்? ஒன்றும் நடக்காது. எனக்கு தெரியும்ல, தெரிஞ்சு தான் வந்திருக்கேன். சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் கண்டதினாலே விசுவாசித்தீர்கள், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் யாராவது காணாமல் விசுவாசிக்கிறீங்களே எதையாவது? எப்படி தெரியுமா இருக்கும்? நீங்கள் சபைகள் எப்படி இருக்குன்னா, நாங்களாம் திருந்தவே மாட்டோம், இதெல்லாம் மிஞ்சி எங்களை ஏதாவது செஞ்சால் செஞ்சுக்கோங்க, ஆசிரியச்சிக்கோங்க, இல்லைன்னா போயிட்டே இருங்க, நாங்கள் இப்படி தான் இருப்போம். அதுக்கு கர்த்தர் தான் ஹேண்டில் பண்ணும். அதுக்கெல்லாம் இந்த லோக்கல் இந்த மாதிரி இந்த அப்பாயிண்டட் வேலைக்கார மாதிரி இருக்க ஊழியக்காரங்களுக்கெல்லாம் ஒன்று பருப்பை தோத்துறோம். ஆனால் அவர் செய்வார். அல்லேலூயா. அவர் செய்கிற காலம் அவர் செய்கிற மாதிரி செய்வார். இப்போ அல்லேலியா எப்படி வரும் வந்து அப்பாரா அல்லேலியா தான் மதிப்பான அல்லேலியா. இப்போ சொல்கிற அல்லேலியாலாம் ஒன்றும் இல்லை, அது வெத்து வேட்டு. அவர் செய்கிற மாதிரி செய்வார் பாருங்கள். அப்போ உண்மையாகவே அல்லேலியா ஆண்டவரே ஆராதிக்கிறேன் நீங்கள் சொன்னீங்கன்னா, அட்டம் அது என் பிள்ளை அப்படின்னு. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், அதுக்கு இப்போயே சொல்லி பழகுங்க. இருக்கிற நெருக்கத்துக்குள்ளே, இருக்கிற கஷ்டத்துக்குள்ளே, இருக்கிற தொந்தரவுக்குள்ளே, நச்சுக்குள்ளே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி பழகுங்க, நம்பி பழகுங்க, விசுவாசத்து பழகுங்க, அறிக்கையிட்டு பழகுங்க. நீ கண்டு விசுவாசிக்கிறாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் உங்களையும் முதல்ல யோசிக்க ஆரம்பிங்க, அடுத்தவங்களை யோசிக்காதீங்க. வீட்டிலையே நீங்கள் ரொம்ப அப்படியே விசுவாச வீரர் தான், வீராங்கனை தான், உங்களே யோசித்து பாருங்கள். இன்னும் ஆண்டவர் எதிர்பார்க்குற ஒன்று, நீங்கள் எதிர்பார்க்குற ரெண்டுமே உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா? யோசித்து பாருங்கள். இதில் ரெண்டும் ஏதாவது ஒன்று நடந்தால் கூட அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சிக்கான திருப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளை பார்த்து அவர் ஏற்றுக்க வேண்டிய ஒரு பெரிய கூட்டம் வெளியே நிற்கிது, பெரிய கூட்டம் வீட்டுக்குள்ளே நிற்கிது. எல்லாம் பையில் தூக்கிட்டு போயிடுவா வெள்ளிக்கிழமை. நானும் தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு வீட்டுக்காரர் எப்போ தான் இந்த அவர் மதில் மேலுக்கு போன மாதிரி பார்த்துட்டு இருப்பார். இப்படி எப்படி ஆகுதுன்னு நாம் பார்க்கலாம். இல்லையா? ஜபம் போகிற யோசிங்க. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டவள் அவளுக்கு நிறைவேறும். கர்த்தரால் சொல்லப்பட்டவள் அவளுக்கு நிறைவேறும். அல்லேலூயா. நீங்களா நமக்கு சொல்லிக்கிறது இல்லை, கர்த்தாவே இதெல்லாம் நீ எனக்கு செய்வீர், அதெல்லாம் கிடையாது. அவர் என்ன சொன்னாரோ அதை செய்வார். அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நம்ம விசுவாசிக்க முடியும். நாம் எதிர்பார்க்கிறதெல்லாம் நம்மளால் விசுவாசிக்க முடியாது. அது ரொம்ப காலம் ஓடாது, ரொம்ப தூரம் ஓடாது. நமக்கு என்ன நியமிச்சிருக்காரோ அதை அவர்கிட்ட கேட்டு நிச்சயமாக பெற்றுக்கொள்ளலாம். நமக்கு நியமித்தது நம்ம எதிர்பார்க்கிறதோட பெருசு தான். லேலூயா. இந்த குழப்பத்தையெல்லாம் நீங்கள் தீர்த்துக்கிட்டிங்கன்னா மங்களமாக இருக்கலாம். ஜெபிப்போம். கர்த்தரை நோக்கி பார்த்து நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம்.